மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. உங்களெல்லாம் நம்பி நான் எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வெக்கமாடல உங்களுக்குலாம்? நீங்க போன உடனே ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்து அவ இன்னைக்கு சோகமா உட்காந்துருப்பா, அவ நிம்மதியெல்லாம் கலைஞ்சு போயிருன்னு பார்த்தா கடைசியில எங்க நிம்மதியெல்லாம் கலைச்சிருக்கீங்க. இதுல பெருமையா நான் வேற அகிலா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நான் அனுப்பின ஆளுங்க அப்படிப்பட்டவங்க, இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கன்னு. கடைசியில நான் அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே. அமுதா, நாங்களும் ஒன்றும் இப்படி நடக்கும்னு நினைக்கலையே. நீ சொன்ன மாதிரியே அவளை போய் திட்டி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்தணும்னு தான் போனோம். ஆனா போன இடத்துல அவன் அப்படி வந்து நிப்பான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? செஞ்சிருக்கணும்ல. நீங்க அவனை அடிச்சு அவன் அடி வாங்கி இருந்தான்னா சந்தோஷமா இருந்திருக்கும். அவன்கிட்ட 3 பேரும் அடி வாங்கி அவன் கட்டி போட்டு வச்சிருக்க அளவுக்கு இருந்திருக்கீங்க. அமுதா, எங்க மேல கை வச்சிட்டான்ல, இனி அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்படி என்னடா பண்ணுவீங்க? அவன் அடிக்கும்போது அங்க ஒருத்தனும் திருப்பி அடிக்கல, 3 பேரும் அடிதான் வாங்குறீங்க. அவன் ஒரு ஆளு, நீங்க 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க முடியல உங்களால. இனிமேல் என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் இந்த ஜில்லால நாங்க தான் எல்லாத்தையும் அடிச்சு பழக்கம். எங்க மேல எவனும் இது வரைக்கும் கைய கூட வச்சதில்ல. ஆனா அவன் வச்சுட்டான். இனி அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். எங்க மேல ஏன்டா கைய வச்சோன்னு ஒவ்வொரு நாளும் அவன் யோசிக்கணும். அவன் யோசிக்கிற மாதிரி நாங்க அடுத்த பிளான் பண்ணுவோம். என்ன பிளான் போட்டாலும் ஒழுங்கா போடுங்கப்பா. இப்படி திரும்ப வந்து சொதப்பாம ஒழுக்கமா எல்லாத்தையும் நடத்தி முடிங்க. இங்க பாரு அமுதா, முன்னாடி உனக்கு மட்டும்தான் அவன் எதிரியா இருந்தா, இப்போ எங்களுக்கும் அவளும் அவனும் எதிரி ஆயிட்டாங்க. சும்மா திட்டுறதுக்கு தான் போனோம். போன இடத்துல இப்படி நடந்துருச்சுல, இதுக்கு மேல எங்க சுயரூபம் என்னன்னு அவங்க பாப்பாங்க. எதுவுமே இப்படி வாயால சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் செஞ்சு காட்டிட்டு பேசுங்க. நாங்க செஞ்சு காட்டுவோம், அப்ப புரியும் நாங்க யாருன்னு. ஆமா, யார் அவன்? அதான் சொன்னல, அகிலா மேடம் அவங்க பையன். அவங்க பையனா? அவங்க பையன் சொல்ற? அப்போ அவனை பழி வாங்கணும்னு நாங்க இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அதானே, அந்த அம்மாக்கு தானே நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அடி வாங்கியிருந்தா பரவாயில்ல, நீங்க அடி வாங்கிட்டு எங்களேன்னு கூட சொன்னேன். ஆமா ஆமா, நீங்க கேட்குற மாதிரி தான் நானும் முறை ஆச்சரியப்பட்டு எல்லா கதையும் கேட்டேன். அகிலா அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு 2வது தாரம். தாரம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்தவன் தான் அந்த மருது. அதனால அந்த மருதுவை அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இப்ப வரைக்கும் பாசமா பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவனை பிடிக்காதுன்னு அவங்க வாயால சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு நடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? புரியுது. கூடவே இருந்து மறைமுகமா அவனை கவுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதானே? அதேதான். அதுக்காக தான் என்ன கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்லாம் நினைச்சாங்க. அவனை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துட்டா அதுக்குள்ள அந்த சொத்தெல்லாம் எப்படியாவது அவங்க பேருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன போக சொன்னாங்க. அப்பா அவன் வாழ்க்கையில சொத்தும் இருக்காது, அவன் சொந்தம்னு நினைச்சு நானும் இருக்க மாட்டேன், அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அவனை அப்படி தனியா ஒதுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள அந்த மீனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. நானு அப்புறம் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டா. சண்டாலி பார்த்தா மட்டும் பரவாயில்ல, அதை வீடியோ பிடிச்சி எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டா. அவள் அப்படி பண்ணாமல் வெறும் வார்த்தையாக சொல்லியிருந்தா கூட அவள் பொய் சொல்கிறான்னு எப்படியாவது நடித்து சாதிச்சிருப்பேன். ஆனால் வீடியோ காமிச்ச உடனே வேறு வழி இல்லாமல் நாங்கள் நல்லாவே மாட்டிக்கிட்டோம். அப்புறம் மண்டபத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டோம். மருதுவும் அவன் தம்பியும் வந்து என்னையும் எங்கள் பெரியம்மாவையும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளவோ காசு கொடுத்துருக்கு. இருந்தாலும் அந்த அம்மாவை காட்டி கொடுத்தா நாளை பின்ன எதுவும்னா நம்மளை கூப்பிடாது, நம்மளும் மாட்டிக்குவோம் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டோன்னு என்னென்னமோ சொல்லி மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அந்த ஆத்திரம் அடங்காம தான் உங்களை அனுப்பினேன். எங்கள் பிளான் எல்லாம் சொதப்பிட்டு அவன் நிம்மதியாக இருக்கா, அவன் நிம்மதியை கெடுக்கணும்னு. ஓ, உன் பழப்புலையும் மண்ணள்ளி போட்டிருக்காளாவ? உனக்கு அது பழப்புல மட்டும்தான் மண்ணள்ளி போட்டா, ஆனா எங்க மானத்தையே வாங்கிட்டா. ஊருக்குள்ள பல பேர்த்துக்கு நாங்க ரூபா கொடுத்துருக்கோம். நாங்க போறோம்னு தெரிஞ்சாலே, நாங்க வரோன்னு தெரிஞ்சாலே அக்கம் பக்கத்துல வாங்கியாவது எங்க ரூபாயை கொடுத்துருவாங்க. எங்க மேல அப்படி ஒரு பயம். ஊருக்குள்ள கொடி கட்டி ராஜா மாதிரி பறந்துட்டு தெரியும். ஒருத்தனும் இது வரைக்கும் எங்களை எதிர்த்து கூட கேள்வி கேட்டதில்ல. ஆனா ஊரே பாக்குற மாதிரி எங்களை அவ்வளோ கேவலப்படுத்திட்டான்ல, அவனையும் விட மாட்டோம், அவளையும் விட மாட்டோம். என்ன பண்ண போறோன்னு பொறுத்திருந்து பாரு அமுதா. அப்பா ஆ, என்னம்மா? திரும்புங்கப்பா. சொல்லுமா. இந்தாங்கப்பா, காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் பிறவை சாப்பிட்டுக்கிடுறேன். பிறகு சாப்பிட போறீங்களா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சுப்பா, முகம்லாம் வாடின மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லையப்பா, உங்க முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் தெரியுதே. அம்மாடி,
அப்பாவை மன்னிச்சிருமா. என்னால தானம்மா உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லம்மா, நேத்து நடந்த விஷயம். ஐயோ, நான் பாட்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எவ்வளோ ரூபா வாங்குனீங்கன்னு மட்டும்தான் கேட்க சொன்னேன். அதுக்குள்ள இதெல்லாம் சொல்லிட்டாவளா? எங்க அம்மா சொல்றதுல என்னம்மா தப்பு? நான் ஒழுக்கமா இருந்திருந்தா இன்னைக்கு என் மகளையும் அம்மாவையும் யாராவது வந்து இப்படி வீட்டுக்கு முந்தி வந்து கேள்வி கேட்க முடியுமா? எல்லாம் நான் சரியில்லாதனால தானம்மா இப்படி. அப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்பு தானே. நீங்க இவ்வளோ நாள் அப்படி எங்களை ஒதுக்கியே வச்சுட்டீங்க. 2-3 நாளாக தான் நீங்களே மாறி நல்லபடியா இருக்கீங்க. இதை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க வேலைக்கு கிளம்பி போங்க. எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேன். எனக்கு தான் மாச சம்பளம் வருதுல்லப்பா, அதில் நான் கொடுத்துக்கிடுறேன். நீங்க சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கு பார்த்துக்கிடலாம். அம்மாடி, உனக்கு அப்பா மேல எதுவும் வருத்தம் இல்லையே? வருத்தப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாகரிகம்னு ஒன்று இருக்கு. ஒரு சிலர் என்னதான் காசு கொடுத்துருந்தாலும் வீட்டு பொம்பளைங்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நாகரிகமாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு சிலர் தான் தான் பெரியவங்கன்னு நினச்சி அப்படி பேசுவாங்க. அதனால என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசை அடைச்சிடலாம். ஆனால் மருது மட்டும் நேற்று இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் எச்சாதான்ப்பா வந்தவனுங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அவர் தான் சரியான நேரத்துக்கு வந்து அவனுங்களை அடித்து கட்டிலாம் போட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் விட்டார். அவர்கிட்ட நல்லாவே அடி வாங்கிட்டானுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு திரும்ப வாலாட்ட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்மளை எந்த தொலையும் பண்ண மாட்டாங்கப்பா. நம்ம காசை மட்டும் ஒழுங்காக கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எவனும் இப்படி வந்து கேட்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. முதல்ல சாப்பிடுங்க. எனக்கும் வேலைக்கு வேறு நேரம் ஆச்சு. நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிட்டு போகணும். நீ சாப்பிடுமக்கா நேரத்துல, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல. வயசு உள்ள தெம்பு வேண்டாமா? நான் உங்களை இந்த நிலமையில விட்டுட்டு போனேன்னு வைங்க, இதையே யோசிச்சுட்டு சாப்பிடாம இருப்பீங்க. ஒழுங்கா நீங்கள் சாப்பிடுங்க, பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மாடி, உனக்கு தான் நேரம் ஆகுது இல்லம்மா. நீ சாப்பிடு சொன்னா கேளு. ம், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு அன்னைக்கு தானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. கேளுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. சரிம்மா, நான் தான் தட்டை கையில வாங்கிட்டேல்ல, நீ சாப்பாடு போட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் நான் போவேன். நீ எடுத்துட்டு வாம்மா. நீங்கள் இப்படி சோகமாலாம் சொன்னால் எனக்கு போக பிடிக்காதுப்பா. நீங்கள் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா சொல்லுங்க, நான் போட்டுட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பாடு எடுத்துட்டு வா மக்களே. இப்போ எப்படி சூப்பரா இருக்கு. இருங்க, போயிட்டு வரேன். ஐயோ, பெட்ரோல் வர வண்டியில் கம்மியாக இருக்குது. எப்படியாவது பெட்ரோல் பங்க் போகிற வரைக்கும் போயிட்டு தங்கம். மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை, கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. அதை வச்சு பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அம்மா, விடுங்க, என்ன விடுங்க. என்னதான் நமக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் ஏசி இருந்தாலும் வெளியே தினமும் சைட் பார்க்க அதுக்கு இதுக்குன்னு அலைச்சலாக தான் இருக்கு. நமக்கு இப்படி கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே முடியல. வெயிலெல்லாம் வேலை செய்கிறவங்க ரொம்ப பாவம் தான். ஆனால் சாயங்காலம் ஆனால் நல்லா காத்தடிக்குது. அதனால தான் இங்கே வந்து உட்காந்தாச்சு. பின்னாடி கொஞ்சம் தள்ளி அருவி வேற இருக்கா, நல்லா ஜிலு ஜிலுன்னு அந்த தண்ணிக்கு காற்றும் நல்லா இருக்கும். இவர்கிட்ட வேற வேலை விஷயமா பேசணும். இவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, செத்த நேரம் உட்காந்து பார்ப்போம். அவர் ஃபோன் எடுத்த பிறகு பேசிட்டு பிறகு வீட்டுக்கு கிளம்புவோம். இது என்ன புது நம்பர்லேருந்து கால் வருது? யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அவரு தான் அவரோட 2வது நம்பர் இதுலேருந்து கூப்பிடுறாரோ? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? என்ன பொண்ணு குரலாக இருக்கு? கேட்குதுங்க. நீங்கள் யாரு? நான் துளசி பேசுகிறேங்க. துளசினா? ஐயோ, நான் தாங்க மீனா ஃப்ரெண்டு துளசி. சொல்லுங்கம்மா. என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேங்க. மீனா எங்கே போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மீனாவா? ஏன், என்னாச்சு? இல்லைங்க, மீனா எப்பயுமே கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. இன்னைக்கு 3/4 மணி நேரம் எச்சாயிருச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணியாவது சொல்லுவா. ஃபோனும் பண்ணலை. நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம் இல்லையா? எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு எதுவும் போயிருப்பா, வந்துருவா. அவள் எப்பயுமே சார்ஜ் போட்டு கரெக்டாக தான் வச்சிருப்பா. சப்போஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கோ இல்லை எனக்கோ யாருக்காவது கூப்பிட்டு சொல்லிடுவா. அப்படியே இல்லைனாலும் பக்கத்துலேயாவது யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் தேடுவோன்னு. இன்னைக்கு எதுவுமே சொல்லலை. அவள் கூட வேலை செய்கிற ஒரு அக்காவுக்கு கால் பண்ணேன். அவள் எப்பயும் வேலை முடிஞ்சோடனே கிளம்புற டைமுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. அதான் அவளுக்கு என்னை தவிர நீங்கள் ஒருத்தர் தான் வேறு ஃப்ரெண்ட் இருக்கீங்க. அதான் என்கிட்ட எதுவும் சொல்லலை, உங்ககிட்ட எதுவும் போகிறேன்னு சொன்னாலான் தான் அவங்கக்கிட்ட உங்கள் நம்பரை வாங்கி கூப்பிட்ருக்கேன். ஐயோ இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. உங்ககிட்டயும் சொல்லலையா? எங்கே போனான்னு வேற தெரியலையே.
சரி சரி, பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாமல் இருங்க. நான் வேணா கடையிலேருந்து உங்கள் வீடு வரைக்கும் நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு தேடிக்கிட்டே வரேன். எதுவும் பெட்ரோல் இல்லாமல் கூட எங்கேயாவது நிற்கலாம் இல்லையா? நான் அப்படி பார்த்துட்டு அவள் இருந்தான்னா உங்களுக்கு நிச்சயம் தகவல் சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக அவளை பார்த்தனா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவளையாவது பேச சொல்லுங்கள். சரிங்க சரி, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆயிருக்காது. பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் தைரியமாக இருக்க சொல்லுங்கள். நான் பார்க்குறேன். ம் சரிங்க. என்னது இது? மீனா எப்பயும் இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியே போக மாட்டாளே. அந்த மாதிரி வெளியே சுற்றுற பொண்ணும் கிடையாது. என்கிட்டயே சொல்லியிருக்காளே, கடையை விட்டால் நேராக வீட்டுக்கு தான் போவேன், எதுவும் வாங்கணும்னா வீட்டில் இருந்து சொல்லிட்டு தான் வருவேன்னு. எங்கே போயிருப்பா? என்ன ஆயிருக்கும்? என்ன இது? இது மீனாவோட ஸ்கூட்டி தானே? ஸ்கூட்டி மட்டும் கீழே விழுந்திருக்கு. மீனாவை காணோம். என்ன ஆயிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அவளை யாரும் கடத்திட்டாங்களா? இல்லை அவளை எதுவும் ரவுடி பசங்க துரத்துறாங்கன்னு வண்டி கீழே போட்டு ஓடிட்டாளா? என்ன நடந்திருக்கும்? ஆனால் இங்கே சுற்றி முற்றி யாரையுமே காணுமே. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னையா என் பேத்தி எங்கே தேடியும் கிடைக்கலையா? கிடைக்கல பாட்டி. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். மீனா எங்கே போனான்னு தான் தெரியல. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணனும் நானும் சேர்ந்து எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். அப்படி எங்கேயும் போகிற பிள்ளை இல்லையா? அவள் எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஆமாண்ணா, என்கிட்ட மதியானம் கூட ஃபோனில் நல்லா தான் பேசினா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. அவள் வண்டி மட்டும்தான் அங்கே தனியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அவளை யாரும் கடத்திட்டாங்களா அண்ணா? அப்படித்தாம்மா நானும் நினைக்கிறேன். தம்பி, இதுக்கு மேலே தாமதிக்காமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா ஐயா? என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. சரிங்கப்பா, சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. பாட்டி நீங்கள் வீட்டில் இருங்க. துளசி கொஞ்சம் பாட்டியை பார்த்துக்கோங்க. நான் அப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். தம்பி சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாயா. என் பிள்ளையை பற்றி இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் காணும்னு உடனே ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுகிறாவையா. என் காது படவே நம்ம பிள்ளைய தப்பாக பேசுகிறாங்கய்யா. வயசு பிள்ளைய காணோன்னா என்ன அர்த்தம்? யாரு கூடயும் பிள்ளை ஓடிட்டான்னு பேசுகிறாங்கய்யா. ஆனால் என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாதுயா. நான் அப்படி வளர்க்கலையா. சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொண்டு வாமக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்பா நீங்கள் சட்டையை மாற்றிட்டு வாங்க, சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போகலாம். சரிப்பா. பாட்டி நீங்களும் உள்ளே போய் உட்காருங்க. துளசி இப்போ வருவா. நான் அப்பாவை கூட்டிகிட்டு போன பிறகு துளசி உங்களுக்கு துணையாக இருப்பா. சரி மக்கா. ஏம்மா வாமா போகலாம். பேத்தி கிடச்சிருவாள்லையா? நிச்சயம் கிடைச்சிருவாமா. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காது. அப்போ ஏற்பட்ட பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அந்த கடவுள் துணைன்னு பாருமா. சீக்கிரம் நம்ம பிள்ளை கிடைச்சிரும். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். சரி மக்காவா. துளசிமா, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ மீனாக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. அவளை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாதது ஒன்றும் இருக்காது. மீனா யாரையாவது லவ் பண்ணாலாமா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அவள் அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பா. என்கிட்ட மறைக்க வேண்டிய காரணம்னு அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவள் அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாதுண்ணே. சின்ன வயசுலேருந்து அவள் ஏங்கினதே அவங்க அப்பா பாசத்துக்காக மட்டும்தான். அவளுக்கு அவங்க அப்பா பாட்டி அவ்வளோதான் அவள் உலகமே. அவங்க அப்பாவே திரும்பி பேச ஆரம்பித்த இந்த நேரத்தில் அப்படி வீட்டை விட்டு போகணும்னு அவள் எதுவும் நினச்சிருக்க மாட்டா. அதே மாதிரி அவளுக்கு எந்த காதலும் கிடையாதுண்ணே. யாருமே கிடையாது. அவள் உலகமே அவங்க பாட்டியும் அப்பாவும் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அவள் யாரையும் லவ்வும் பண்ணலை. யார் கூடயும் இந்த ஊரில் சொல்கிற மாதிரி ஓடியும் போகலண்ணே. வேற என்னமோ தான் நடந்திருக்கு. யாரோ நிச்சயம் கடத்தியிருக்காங்க. சரிம்மா, நான் இப்படி கேட்டேன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். அதான் கேட்குறேன். பரவாயில்லண்ணே, எந்த தப்பும் இல்லை. வேற யாராவது அவளுக்கு விரோதி எதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க யாராவது உனக்கு தெரியுமாம்மா? தெரிஞ்சா சொல்லு. அவங்க வீட்டில் அவங்க இடத்துலன்னு போய் கூட விசாரிக்கிறோம். அண்ணே அவள் ரொம்ப நல்ல பிள்ளை. யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. யார்கிட்டையுமே சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கூட பேச மாட்டா. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை. அவளுக்கு இந்த ஊர்லேயும் சரி வெளியும் சரி விரோதின்னு யாருமே கிடையாதுண்ணே. என்னம்மா, அப்போ யாருதாம்மா கடத்திருப்பா? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா, என்னது? நேத்து வீட்டுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, நீங்க கூட அவங்கள அடிச்சிங்களே. ஒருவேளை அந்த கோபத்தில் அவளை எதுவும் பண்ணிட்டாங்களோ? நீ சொல்றது ஒரு வகையில் சரிதாம்மா. யாருமே விரோதி இல்லைங்கும் போது நான் தான் அவங்க 3 பேர்த்தையும் அடித்தேன். அந்த கோபத்தில் இருக்கலாம். அண்ணே யாரை அடிச்சிங்க? நேற்று நான் இங்கே வந்தேன்டா தம்பி. 3 பேர் இங்கே வந்து இவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க.
இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். இவங்க அப்பா அவங்க கிட்ட ரூபா வாங்கிட்டு தரலன்னு சொல்லி இவங்க கிட்ட தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அதனால அந்த 3 பேர்த்தையும் நான் தான் போட்டு அடிச்சேன். அடிச்சு கொஞ்ச நேரம் கட்டி கூட போட்டிருந்தேன். இதுக்கு மேல இவங்க கிட்ட வம்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். ஆனா அதுவே அவளுக்கு கடைசியா இப்படி ஆகும்னு தெரியாம போச்சுடா தம்பி. ஐயோ, சரி நான் விடுங்க. இப்பவே அவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு. நம்ம அவங்களையும் வேணா தேடி போய் பார்ப்போம். இல்லாத பட்சத்துக்கு போலீஸ்கிட்டையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்க, நம்புங்க. சரிடா தம்பி. நம்ம இங்க பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நேரம் கூட அங்க மீனா ஆபத்துல தான் இருப்பா. அவளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. வாடா, இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுங்கள தேடி போவோம். அண்ணா, அவங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாதே. ஏமா, அப்பாவுக்கு அவங்க வீடு ஒருத்தர் வீடு கூடவா தெரியாம இருக்கும்? தெரியலையே அண்ணா, அவங்க கிட்ட தான் கேட்கணும். கேட்போமா, கேட்டு பார்ப்போம். அடடா, செல்லக்குட்டிக்கு இன்னும் மயக்கம் தெரியல போலயே. மயக்கம் தெரியலன்னா என்ன மாப்ள, எழுப்பி விட்டுரு. அதான் பண்ண போறேன். ஏய், உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு அவளே முடிச்சிட்டாடா. இலே, அவை வேணா சொல்லக்கூடாது இனிமேலு. எப்படி சொல்லணும் தெரியுமா? அண்ணி சொல்லு, அண்ணின்னு சொல்லணும். சரி மாப்ள, இனிமேல் அண்ணின்னே சொல்றேன். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்திருக்கீங்க? என்ன செல்லம், இப்பதான் உன்னை அப்படி சொல்லக்கூடாது அண்ணின்னு மரியாதையா சொல்லணும்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள டேன்னு நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. என்ன இனிமேல் வாடா போடலாம் கூப்பிடக்கூடாது. ஆசையா, உரிமையா, அன்பா, மாமான்னு கூப்பிடணும். எப்படி? மாமா. மாமானு கூப்பிடணுமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. நான் எதுக்குடா உன்னை மாமானு கூப்பிடணும்? முதல்ல எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்த? நீ எதுக்கு மாமான்னு கூப்பிடணுமா? கட்டிக்க போறவனை வேற எப்படி கூப்பிடணும்? ஓஹோ, ஆமா ஆமா, மாமான்னு கூப்பிட்டா கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுதோ. சரி, உன் விருப்பம். செல்லம், தங்கம், புஜ்ஜி, பட்டுன்னு உனக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடுறீங்க ராசாத்தி. சீ, உன்னை நான் எதுக்குடா அப்படிலாம் சொல்லணும்? எதுக்குடா என் கையை கட்டி போட்டிருக்க? முதல்ல என் கையை அவுத்து விடுறா. நீ எதுக்கு சொல்லணுமா? மாப்பிள்ள, விஷயத்த சொன்னாதானே அன்னைக்கு புரியும். எதுவுமே சொல்லாம மொட்டையா சொன்னா அன்னைக்கு எப்படி மாப்பிள்ள புரியும்? கரெக்டு தான், அதை நான் யோசிக்கவே இல்லை பத்தியா. அது ஒன்று நடிச்செல்லாம், நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம். எது? கல்யாணமா? உனக்கும் எனக்குமா? சீ. என்ன நீ சீன்னு சொல்றீங்க? எங்க அண்ணனை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா? ஆனா அண்ணன் யாரை பார்த்து மயங்கல, உங்களை பார்த்து மயங்கிருக்காரு. கட்டினா உங்களை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாருன்னா பாருங்களேன். ஆமா செல்லம், இது வரைக்கும் எத்தனையோ பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா எவளையும் எனக்கு பெருசா பிடிக்காது. ஆனா உன்னை தாண்டி யோசிக்கவே முடியல. நீ நினைக்கலாம் என்ன ஒரே நாள் பார்த்ததுக்கா காதல் போத்துட்டு வந்துருச்சுன்னு. வந்துருச்சே, என்ன பண்றது? பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி தான். உன்னை நேத்து பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உங்க வீட்டுக்கு வந்தது என்னமோ உங்க அப்பங்கிட்ட என் காசை வாங்குறதுக்கு தான். ஆனா உன்னை பார்த்துட்டு காசை மட்டும் இல்லை, உன்னையும் கரெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்குள்ளதான் ஒருத்தன் இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சரி, நம்ம கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? டேய், நேத்தே மருதுகிட்ட எவ்வளவு அடி வாங்குனீங்க? நீங்க பட்டும் திருந்தல, அப்படிதானே? அவர் மட்டும் இங்க கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்த வந்தாருன்னு வையேன், உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டாரு. ஒழுக்கமா அதுக்கு முன்னாடியே என் கையை அவுத்து விட்டுருங்க, நானே போயிடுறேன். மருது மட்டும் இல்ல, எவனாலையும் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்துல இருக்க. சாரி சாரி, அப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க அண்ணி. உங்களால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அண்ணி. யாரும் கண்டுபிடிச்சு வந்து உங்களை காப்பாற்றவே முடியாது அண்ணி. நாளைக்கு உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். டேய், நீங்களாம் தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. இப்படி ஒரு பிள்ளைய கடத்திட்டு வந்து உட்கார வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? தூ. நான் ஆம்பளையா இல்லையான்னு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடி செல்லும். சீ, இப்படி அசிங்கமா பேசுற. நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? பிறக்கலையே, என்ன பண்றது? என் கூட பிறந்த 4 பேரும் பசங்க தான். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. இப்படிதான் உங்க வீட்டுல வளர்த்தாங்களாடா உன்னை? ஐய, கல்யாணமே முடியல, அதுக்குள்ள அம்மா எப்படி வளர்த்தாங்க, கூட எத்தனை பேருன்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாடி செல்லும். நீ என்ன பண்ணாலும் விடிஞ்சதும் உனக்கும் எனக்கும் கல்யாணம், சரியா? தயாரா இரு. நீ விருப்பப்பட்டாலும் படலைனாலும் நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏற போறது உறுதி. இவனை வேற முன்ன பின்ன தெரியாதே, எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசிக்காத. இப்பதான் எல்லாரும் பார்த்து பேசி பழகி கல்யாணம் பண்றாங்க. முன்னாடியெல்லாம் அப்படியா பண்ணாங்க? அதெல்லாம் போக போக செட் ஆயிரும். முதல்ல நம்ம கல்யாணத்தை பண்ணிக்குவோம், பிறகு பேசி புரிஞ்சுக்குவோம். என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாதடி தங்கம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா
உங்க அப்பங்கிட்ட நான் காசெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவேன். உங்க அப்பன் காசு கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். ம். நீ நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. கல்யாணம் நடந்துருமா? நீ ஒத்துக்கிட்டா போதுமா? வேற யார் செல்லம் ஒத்துக்கணும்? இங்கிருந்து தப்பிச்சு போக உன்னால முடியவே முடியாது. தப்பிச்சு போக நானும் உதவி பண்ண மாட்டேன், என் பசங்களும் உதவி பண்ண மாட்டானுங்க. அதனால நீ உட்காந்துருக்கியே அப்படியே உட்காந்துரு. ம். காலையில நான் நல்லா புது மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி தாலியை மட்டும் வந்து கட்டிக்குவேன், வாங்கிக்கோ. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா என் பேச்சை தாண்டி நீ கேட்டிருக்கணும். இப்பவே கல்யாணம் பண்ணலாம் தான், தாலியெல்லாம் ரெடி தான். என் வாழ்க்கையிலேயே தடவை கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எத்தனை கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால பண்ண போற நல்ல விஷயத்த ஏன் ராத்திரி வச்சுக்கிட்டு, நம்மளோட கலாச்சாரப்படி கல்யாணம்னா எல்லா குடும்பத்திலையும் காலையில தானே நடக்கும். அதனால தான் காலையிலேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில சந்திப்போம். அண்ணி பாய். பாய் அண்ணி. காலையில ரெடியா இருங்க. ஆமா அண்ணி, எங்களுக்கு புது அண்ணி கிடைச்சிட்டாங்கன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஐயோ, இந்த ரூம் பார்த்தாவே பயமா இருக்கு. இவ்வளோ இருட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்து இப்படி குறை வச்சிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் மனுஷனே இல்லை. ஐயோ, வீட்டில் நான் காணோன்னு நேரம் எல்லா பக்கமும் தேடிட்டு இருப்பாங்க. பாட்டியும் அப்பாவும் தனியா என்ன தேடிட்டு இருப்பாங்க. இவன் வேற நாளைக்கு கல்யாணம்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு வேற பயமா இருக்கு. கடவுளே, எப்படியாச்சும் இதுல இருந்து நீ தான் என்ன காப்பாற்றணும். எப்படியாவது என்னை யாராவது வந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா கூட நான் ஏதாவது தப்பிக்கிறக்காவது வழி காட்டுப்பா. தயவு செஞ்சு காப்பாத்துப்பா கடவுளே. நான் போகணும்.